பக்தி வெள்ளி அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். தினம் தினம் புதுமை போல் ஒன்று இல்லாமல் ஒன்றையே சார்ந்து ஒரு பதிவு வலைதள வாயிலாக எங்கும் உலவிக் கொண்டிருக்கின்றது என்றால் அது சிறந்த ஒரு நெறியாக வாழ்வியலை பேச, வாழ்வியலை கற்பிக்க ஒரு ஊண்டுதலாக இருக்க வேண்டும் என்பதற்காக என் உறவுகளே, மரம் தன் கிளைகளை அசைத்து காற்றை உருவாக்குவதை போல், கடல் தன் நீர்மேனியை ஆர்ப்பரிக்க செய்து காற்றை உருவாக்குவதை போல், புல் பூண்டு செடி கொடிகள் எல்லாம் அசைந்து காற்றோடு கலந்த மருத்துவங்களாக இருப்பதை போல், மலைகள் மிக உயர்த்து பல உயிரினம் வாழ்வதற்கு உகந்த மரங்களை உருவாக்குவதை போல், இந்த உலக பூமி எப்பொழுதும் சுழன்று கொண்டிருப்பதை போல், இது அனைத்தும் தன் பணியை சரிவர செய்து கொண்டிருப்பதை போல், இதை நாம் அழகாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற நினைப்புக்குள் தான் இறங்க வேண்டும். என் உறவுகளே, காற்று உருவாகுவதை அந்த நேரங்களில் நாம் நம் பணியை சுவாசித்து உயிர் வாழ பலனாக ஏற்றுக்கொள்வதை போல், எத்தனை கடினமான நிகழ்வுகளும் நம்மை வந்தடைய காத்து கொண்டிருந்தாலும் சிறந்த ஒரு முனைப்புகளை காட்டி வாழ்க்கையை அடுத்த வளர்ச்சிக்கு கொண்டு செல்லதான் வேண்டுமே தவிர, எதற்கும் துணியாமல் எதற்கெடுத்தாலும் ஐயங்கள் மனதுக்குள் வளர்த்து அந்த பணியை தொடராமல் விட்டு நமக்குள் நாமே சரியில்லாத நிலைமையை ஏற்படுத்தி கொண்டிருப்பதை இந்த பதிவு மூலமேனும் அகற்றிவிட்டு, இயற்கை போல் நாமும் இந்த மண்பிறவியில் இயற்கைதான் என நினைத்து அழகான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என உங்களுக்குள் வைராகத்தை வளர்த்து கொள்ளுங்கள். என் உறவுகளே, வாழ்க்கை மிக அழகு, அது இயற்கை தந்த வரமென